உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அண்ணன் சீமானை பத்தி மிகப்பெரிய அவதூறுகள் பேசுறது. ஆமக்கரிங்கிறது, மானூர்கான்றது என்ற அறிவு இருக்கா உங்களுக்கு? மக மிகப்பெரிய ஒரு சக்தி எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். உலக வரலாற்றிலே ஒரு கட்சி தனியா நின்னு 10 வருஷமா மாபாடு கத்தி, எந்த ஒரு உட்கட்டமைப்பும் இல்லாம, மிகப்பெரிய பணபலமோ, ஒரு படைபலமோ இல்லாம, ஒரு தனி மனிதனா நின்னு, ஒரு இனத்திற்காக கத்தி கத்தி பேசி 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 இந்த 14 ஆண்டு காலத்துல அவர் வந்து 1% இருந்த வாக்க எத்தன சதவீதம் ஆக்கியிருக்காரு? 8½ வாக்கா மாத்திருக்காரு. அதுவும் நீங்க சின்னத்த வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னத்த குடுப்பீங்க. அத கொண்டு போய் மக்கள்ட்ட ஒரு சின்னத்த குடுத்துட்டீங்கன்னா, அத கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்க்கறதுக்கான பொருளாதாரம் வேணும்ல. அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கொண்டு போய் சேர்த்து 8% வாக்குன வச்சிருக்காங்க. அப்டின்னா என்னது? ஆட்சி அமைப்பதில 4ல் 1 பங்கு எம்.எல்.ஏக்கள எங்கள் அண்ணனுடைய கையில் இருக்கு இப்போ. அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, இது எல்லாம் சேர்ந்தோம்னா, அடுத்த ஆட்சியே அவரு சொல்றவங்க தான் முதலமைச்சர், அவர் சொல்றது தான் சிஎம் அப்டின்ற நிலைமை உருவாக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவர் ஒரு ஆளே கிடையாது, களத்திலே கிடையாது அப்டின்னு தற்குறித்தனமா பேசிட்டு, உனக்கு எதுவும் அறிவு இருக்கா இல்லையா? அப்டின்னு கேட்க தோணுது. ம். இடும்பவனம் கார்த்தி பேசுறாரு. எவ்வளோ தெளிவா, எவ்வளோ அறிவு சார்ந்தமா அவர் பேசுறாரு. தமிழ்நாட்டில இருக்க எத்தனை எத்தனை பிரச்சனைகள் எப்படி இருக்கு? அத பத்திலாம் எவ்வளோ தூரமா சொல்றாங்க. அதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது. நண்பா, நண்பீஸ் அப்படின்றது மட்டும் தான் உனக்கு தெரியும். இடும்பவனம் கார்த்திக்கு மட்டும் நீ பதில் சொல்லிரு. எங்க அண்ணன் சீமான்ட்ட நீ போவே வேண்டியதில்ல. அண்ணன் இடும்பவனம் கார்த்திக்கும், சாட்டை துரைமுருகனுக்கோ அல்லது நாம் தமிழர் இருக்கக்கூடிய தொண்டர்கள யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பேசி விஜய ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா, அண்ணன் அவர்கள் விதைத்துள்ள விதை எப்படி புரட்சி என்ற தீயை பத்த வச்சிருக்கிறாரு அவரு. அது பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து அதனுடைய கடமையை முடிக்கும் தெரியும். இந்த தமிழ்நாடு விடுதலை அடையணும், தமிழினம் விடுதலை அடையணும் அப்படின்றதுல, தமிழ்நாட்ட தமிழன் ஆளணும் அப்படின்றதுல மிகப்பெரிய உறுதியில கொண்டிருக்காரு. அப்படி இல்லைன்னா அவர் வந்து 4% இருக்கும்போதே ஒரு 500 கோடி, 600 கோடிய வாங்கிக்கிட்டு சொகுசா அவர் பாட்டுன்னு ஒரு கூட்டணியில சேர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சிய கொள்கைய ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போயிரலாம். ஏன்னா, அவர் ஏற்றுக்கொண்ட தலைவன் அப்படியாப்பட்டவர். குடும்பத்திற்காக பதவி முக்கியம் இல்லன்னு சொல்லி, தன் நாட்டிற்காக, தன் இனத்திற்காக, தன் குடும்பத்தையே இழந்தவர் தான் எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியாது. அவருக்கு நினைவஞ்சலி செலுத்த முடியாது. அது எதுவுமே தெரியாது. ஆனா, தமிழ் தேசியமும், திராவிடமும் எனது இரு கண்கள்னு ஒரு புருடா விட்டுட்டு திரியிற. ஓட்டு அரசியல் செய்றவன் என்னைக்கும் நாட்டுக்கான நல்லதை செய்ய மாட்டான். அப்படின்றது மக்கள் உணர வேண்டும். வாழ்க தமிழ்! வளர்க நாம் தமிழர்!